இன்னைக்கு சோசியல் மீடியா ஃபுல்லாவே தளபதி தான் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்காரு. அதுக்கு முக்கியமான ரீசன் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா கேரளால இருக்க தளபதியோட ஃபேன்ஸ் தான். ஒரு தரமான சம்பவத்தை இன்னைக்கு பண்ணியிருக்காங்க. தளபதியே பாத்தீங்கன்னா மிரண்டு போயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். சோ கேரளால என்ன நடந்துச்சு, அங்க நடந்த சம்பவத்தால ஒரு தப்பான செய்தியும் பாத்தீங்கன்னா இப்ப சோசியல் மீடியால சுத்திட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கறத பத்தியும் இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். கேரளால இருக்க திருவனந்தபுரத்துல கோட் படத்தோட ஷூட்டிங் பாத்தீங்கன்னா நடக்க போகுது. சோ தளபதி திருவனந்தபுரம் வர போறாரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா கேரளால இருக்க தளபதியோட ஃபேன்ஸுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருச்சு. சோ திருவனந்தபுரத்துல இருக்க ஏர்போர்ட்ல எக்கச்சக்கமான தளபதியோட ஃபேன்ஸ் குவிஞ்சிட்டாங்க. இந்த நியூஸ் கேள்விப்பட்டதுமே அங்க இருக்க காவல்துறையும் பாத்தீங்கன்னா ஏர்போர்ட்ல இறங்கிட்டாங்க. அடுத்ததா தளபதியை பார்க்கிறதுக்காக திருவனந்தபுரம் ஏர்போர்ட்ல மட்டும் இல்லாம திருவனந்தபுரத்துல இருக்க கிரிக்கெட் ஸ்டேடியத்திலையும் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ரசிகர்கள் கூட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னா திருவனந்தபுரம் கிரிக்கெட் ஸ்டேடியத்துல தான் கோட் படத்தோட கிளைமேக்ஸ் சீன் வந்து ஷூட் பண்ண போறாங்களாம். அதுக்கான ஃபுல் ஏற்பாடுமே அங்க நடந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ அங்கேயும் பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான தளபதி ரசிகர்கள் கூடி இருந்தாங்க. திருவனந்தபுரத்துல தளபதியை பார்க்கிறதுக்காக கூடின கூட்டத்தை பார்த்து மலையாள திரையுலகமே இப்ப பிரமிச்சு போய் கிடக்கு. இதுக்கிடையில ஒரு தப்பான நியூஸும் பாத்தீங்கன்னா இப்ப சோசியல் மீடியால பரவிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா கேரளால இவ்வளவு பெரிய கூட்டத்தை தளபதி ஏற்கனவே திட்டம் போட்டு தான் கூட்டி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால பரப்பிட்டு இருக்காங்க. இப்பதான் தளபதி அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. சோ அவரோட பலத்தை காட்டுறதுக்காக கேரளால இருக்க ரசிகர் மன்ற நிர்வாகிகளை கூப்பிட்டு இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்ட தளபதி தான் ஏற்பாடு பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு ஒரு பொய்யான நியூஸ் பாத்தீங்கன்னா இப்போ சோசியல் மீடியால பரப்பிட்டு இருக்காங்க. பட் தளபதியை பத்தி நமக்கு நல்லாவே தெரியும். சோ இந்த மாதிரி ஃபேக்கான நியூஸ் எல்லாம் கண்டுக்காம தளபதியை நம்ம கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.